அப்பா. இந்த வேளையில உம்மை நாங்கள் ஆராதிக்கவே வந்திருக்கிறோம் ராஜனே. ஆம் கர்த்தாவே, எங்கள் ஆராதனை நாயகனே, அப்போ உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ராஜனே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சொல்லுவோம். ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம். ஆராதனை நாயகன் நீரே. ஆமெனப்பா. ஆராதனை வேந்தனும் நீரே ராஜனே. ஆராதனை நாயகன் நீரே. ஹalleluya. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோம் ஆண்டவரே சுனீரே. சொல்லுவோமா? ஆயிரம் பேர்களில் சிறந்தோர் ஆண்டவரே சுனீரே. விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவோம். ஆராதனை நாயகன் நீரே. பாடுவோம் ஹalleluya. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆமென். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவோம். முழங்கால் யாவும் முடங்கிடவே மகிழ்வுடன் துதித்திடுவோம். ஆராதனை நாயகன் நீரே. ஆமெனப்பா. ஆராதனை வேந்தனும் நீரே ராஜனே. ஆராதனை நாயகன் நீரே. ஹalleluya. ஆராதனை வேந்தனும் நீரே. முடிவல்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீரமே. முடிவல்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றே.
ஆயத்தமாய் நான் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவேன். சொல்லுவோம். ஆயத்தமாய் நாங்கள் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவோம். ஆமென். சொல்லுவோமா? ஆயத்தமாய் நாங்கள் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவோம். ஆயத்தமாய் நாங்கள் சேர்ந்திடவே அனுதினம் வணங்கிடுவோம். ஆராதனை நாயகன் நீரே. ஆமென். ஆராதனை வேந்தனும் நீரே. ஹalleluya. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவோம். ஆனந்தமே ஜபம் அதை கேட்டிடும் ஜீவனுள்ள தேவன் என் பிதா ஆனதால் ஆனந்தமே. தகப்பனே, நாங்கள் அன்றோடு போய் துதிக்கிறோம். அடியார்கள் இப்பொழுது கர்த்தாவே தேவ சன்னிதானத்தை கூடியிருக்கிறோம்ப்பா. பூமி எங்கிலும் சுத்த மனசாட்சியோடு உத்தம உண்மையுமாய் ஆராதித்து கொண்டிருக்கின்ற ஆராதிக்க போகின்ற அத்தனை பரிசுத்த திருச்சபையாருக்காக நாங்கள் அன்றோடு போய் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பரிசுத்த திருச்சபையாரோடு அடியாரோடு இணைந்து இந்த ஆண்டவரே ஆராதனை நாங்கள் நடத்தும்படி கர்த்தாவே தேர்வு கொடுத்த மகாபாக்கியத்துக்காக நாங்கள் அன்றோடு போய் ஸ்தோத்திக்கிறோம். வந்துள்ள நம்முடைய அடியார்களுக்காக நாங்கள் அன்றோடு போய் துதிக்கிறோம். வந்து கொண்டிருப்பவர்களை துரிதப்படுத்தி கொண்டு வந்து சேர்க்க நாங்கள் சேர்த்து கொண்டாடுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, சுகவீனங்களினாலே பலவீனங்களினாலே பலவிதமான கர்த்தாவே தடைகளினாலே வர இயலாமல் இருப்பவர்களை நீர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுவித்துப்பா. அவருடைய சுகவீனங்களையும் பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் தாழ்வுகளால் அகற்றி போட்டப்பா. அவர்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனாத்தில் உடைத்து இந்த அடியார்களை கர்த்தாவே துரிதப்படுத்தி கொண்டு வந்து இந்த ஆராதனை இணைக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நியாயமான தடைகளால் வர இயலாதவர்கள் எங்கிருந்தாலும் இந்த ஆராதனைக்குரிய ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு நீ சரிபங்காய் தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒன்று கூட இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகின்ற நாங்கள் ஆயத்தப்படும் வகையில் இப்பொழுது எங்களோடு நீ பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம் தகப்பனே, ஒன்று கூட இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகின்ற ஆயத்தமாகும் வகையில் எங்களோடு இப்பொழுதும் இடைப்பட ஜெபிக்கிறோம். எங்கள் அப்பா பிதாவே, எங்கள் அருமரிச்சர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவ நாமத்தில் எங்கள் ஜபஸ்தோத்திரங்களை வெகுவன தாழ்விடு உடைய திருப்பாதபடி சமர்ப்பிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள பரப்பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கடந்த சில வாரங்களாக நாம் மத்தேயு 14ஆம் அதிகாரத்தில் உள்ள நிகழ்ச்சியை, இயேசு கடலின் மேல் நடந்த அந்த நிகழ்ச்சியை நாம் அடிப்படையாக கொண்டு வேதத்தினுடைய சத்திய வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கும் நாம் சில சத்திய வசனங்களை மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 14 வசனம் 22. இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். இந்த சீஷர்கள் யார்? நம்ம அனைவருக்கும் தெரியும். அவர்களுக்கு சீஷர் என்னும் பெயர், அப்போஸ்தலர் என்றும் பெயர். இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக சீஷர்கள் அவருடைய பூமிக்குரிய ஊழிய காலத்தில் இருந்தார்கள். அந்த சீஷர்கள் கூட்டத்திலே அநேகராக இருந்த அந்த சீஷர்களிலே
ஒரு ஒரு 12 பேரை இயேசு முழுதும் ஜெபித்து விடுந்த போது அவர்களை மற்ற சீஷர்களை விட்டு பிரித்து அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் அடிப்படையாக அப்போஸ்தலர்களும் சீஷர்கள் தான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் இந்த 12 அப்போஸ்தலருக்கு சீஷர் என்று பெயர், இன்னொரு பக்கம் பார்த்தால் அவர்கள் சீஷர்கள் மட்டுமல்ல, அவர்கள் அஸ்திபார அப்போஸ்தலர்கள் என்று கர்த்தர் அவர்களை வேறு பிரித்து நியமித்தார் என்று பார்க்கிறோம். ஃபவுண்டேஷனல் அப்போஸ்டல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சீஷர்கள் என்று நாம் பார்த்துக்கொண்டே வருகிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு பல சீஷர்கள் இருந்தார்கள். அவர் உயிர் தெழுந்த போது 500க்கும் அதிகமான பேருக்கு அவர் காட்சி கொடுத்தார். அவர்கள் எல்லாம் இயேசுவின் சீஷர்கள். அதே சமயத்தில் நாம் பார்க்கும்போது அநேக சீஷர்கள் நடுவில் அவர் விசேஷித்த ஒரு ஊழியத்துக்கு என்று 12 பேரை பிரித்தார். அவர்களிலே ஒரு சிலர் பேர் நமக்கு தெரியும். பேதுரு, யாக்கோபு, யோவான் மற்றும் தோமா, இவர்களை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ இயேசுவோடு கூட ஊழியத்தில் மிகவும் அவருக்கு அருகில் இருந்தவர்கள் இந்த 12 சீஷர்கள் தான். இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தில் இயேசு கிறிஸ்துவின் மிகவும் அருகிலே இருந்தவர்கள் 12 சீஷர்கள் தான். அதில் 3 பேர் இயேசு கிறிஸ்துவினுடைய உள்வட்ட சீஷர்களாக இருந்தார்கள். அதாவது அவர்கள் இன்னர் சர்க்கிள் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இன்னர் சர்க்கிள், உள்வட்ட சீஷர்களாக ஒரு 3 பேர் இருந்தார்கள். அந்த 3 பேர் பேதுரு, யாக்கோபு, யோவான் என்று நமக்கு தெரியும். அந்த 3 பேரில் ஒருவன் மட்டும்தான் இயேசுவின் மார்பிலே சாயும் அளவுக்கு இயேசுவுக்கு மிகவும் அருகில் அவன் இருந்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தர் கூட ஸ்தோத்திரம். இந்த படகில ஏறும்படி கர்த்தர் சொல்லும் போது எத்தனை சீஷர்கள் என்று அங்கே எழுதப்படாவிட்டாலும் நம்ம அனைவருக்கும் ஒன்று தெரியும், 12 சீஷர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 12 சீஷர்களில் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை பிறகு காட்டி கொடுத்த துரோகி என்று வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் அந்த 12 பேரில் ஒருவனாக இருக்கும் நிலையில இயேசு கடலின் மேல் நடக்கும்போது இந்த 12 பேரும் இயேசு கடல் நடப்பதை பார்த்தார்கள். 12 பேரும் பார்த்தார்கள். பேதுரு பார்த்தான், யோவான் பார்த்தான், யாக்கோபு பார்த்தான், தோமா பார்த்தான். இவர்கள் அத்தனை பேரும் பார்த்தார்கள். அதுல யூதாஸ் காரியத்தும் நிச்சயமாய் அவன் பார்த்திருப்பான். கர்த்தர் கூட ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஜலத்தின் மேல் நடந்தது போல பழைய ஏற்பாட்டில் எந்த ஒரு தீர்க்கதரிசியும், எந்த ஒரு ஊழியக்காரனும், எந்த ஒரு மனுஷியும் தண்ணீர் மேல் நடந்தது இல்லை. இயேசு பல அற்புதங்களை செய்தார். நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அங்குள்ள தீர்க்கதரிசிகளும் ஒரு சில அற்புதங்களை செய்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு மரித்தோரை எழுப்பினார் என்று பார்க்கிறோம். எலியா மரித்து போன பிள்ளையை, சாரிபாத் விதவையுடைய பிள்ளையை, மரித்து போன அந்த பிள்ளையை எழுப்பி அந்த விதவின் கரத்திலே ஒப்படைத்தான் நாம் பார்க்கிறோம். எலிசா சுலமியாளுடைய மகன் மரித்த போது அவனை மரித்தோர்ந்து எழுப்பி ஒப்பு கொடுத்தான்னு பார்க்கிறோம். அதாவது தாயின் இடத்துல ஒப்பு கொடுத்தான்னு பார்க்கிறோம். எலிசா மரித்து அவன் அடக்கம் பண்ணப்பட்டு அவன் எலும்புகள் அந்த கூடையில் இருக்கும் போது அந்த குழியில இருந்த எலிசாவுடைய எலும்புகள் மீது விழுந்த ஒரு பிரேதம் அது ஊரிடந்து பார்க்கிறோம். எவ்வளவு அற்புதமான காரியங்களாம் நடைபெற்றது பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது இயேசு கிரியை செய்யும் போது அவர்கள் என்ன நினைத்தார்கள்? எலியா அற்புதம் செய்தான், எலிசா அற்புதம் செய்தான், பழைய ஏற்பாட்டில் எப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் அற்புதம் செய்திருக்கார்கள், இவரும் அற்புதம் செய்கிறார், இவரும் ஒரு தீர்க்கதரிசி, இவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் பழைய ஏற்பாட்டிலும் சரி, மனித சரித்திரத்திலும் சரி, இதுவரைக்கும் ஜலத்தின் மேல் ஒரு மனிதனும் மனுஷியும் நடந்ததே கிடையாது. ஒருவர் தான் நடக்க முடியும், தெய்வம் தான் நடக்க முடியும். கர்த்தர் கூட ஸ்தோத்திரம். அந்த காட்சியை இயேசு காணும்படி ஏன்
சீஷர்கள் முன்பாக ஜலத்தின் மேல் ஆஹ், ஆஹ், காண்பித்தார் என்றால் தான் தெய்வம் என்பதை இந்த அஸ்திபார அப்போஸ்தலர்கள் நன்கு அறிந்திருத்தல் அவசியம். அப்படி அறிந்தால்தான் இந்த அஸ்திபார அப்போஸ்தலர்கள் பூமி எங்கிலும் போய் இயேசுவே தெய்வம் என்று அறிவிக்க முடியும். இயேசுவே தெய்வம் என்று அறிவிக்க வேண்டுமானால் இவர் கண்ணார பார்த்திருக்க வேண்டும். கர்த்தர் கூட ஸ்தோத்திரம். 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் இயேசு கிறிஸ்துக்கு மிகவும் அருகில் இருந்தவன், இயேசுவின் மார்பிலே சாய்ந்த ஒரே அப்போஸ்தலன் இந்த யோவான் தான். அவன் சொல்லுகிற வார்த்தையை பார்க்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாய் இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். 2ஆம் வசனம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினிடத்தில் இருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். 1 யோவானின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் இப்படியாக எழுதுகிறான். ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும். நன்றாக கவனிங்க, ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். இயேசு கிறிஸ்து மனுஷ அவதாரம் எடுப்பதற்காக கன்னிமரியாள் கர்ப்பத்தில் பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வாயிலாக கன்னிமரியாளுடைய கர்ப்பத்திலே இயேசு மனித அவதாரம் எடுத்து வெளிப்பட்டாலும் அவர் ஆதியும் அந்தமும் மற்றவர் என்பதுதான் இங்கே நிரூபித்து காண்பிக்கிறார். வாசிக்க 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும். அப்படியானால் அவர் ஆதி முதல் அவர் இருந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம், இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களிலேயும் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறை பார்க்கும்போது மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ வம்ச வரலாறை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ வம்ச வரலாறை நாம் பார்க்கிறோம். ராஜ வம்ச வரலாறு சொல்லும்போது தாவீதின் வம்சத்திலே வந்தார், தாவீதின் சந்ததியிலே வந்தார் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரத்தில் அதாவது ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஏன் அவனமா எழுதப்பட்டுள்ளது என்றால் அவர் ராஜ குடும்பத்திலிருந்து வந்தவர் இயேசு கிறிஸ்து. தச்சனுடைய குமாரன் எண்ணப்பட்டாலும் தச்சு தொழில் செய்ததினாலே தச்சன் என்ற பெயரே உடையவராய் இருந்தாலும் அவர் ராஜ குடும்பத்திலே இருந்து வந்தவர். அவர் ராஜ குடும்பத்திலே இருந்து அவர் வந்தவர் என்று பார்க்கிறோம். இதுதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ வம்ச வரலாறை பார்க்கிறோம். லூக்காவில் பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம், லூக்கா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் கொண்டு பார்த்து கொண்டு போனால் இயேசு யோசேப்பின் குமாரன் என்று சொல்லி, பிறகு யோசேப்பு இன்னானுடைய குமாரன், இப்படியே சொல்லி 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 கடைசியில ஆதாமின் குமாரன் என்று முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் அந்த வம்ச வரலாறு நாம் பார்க்கும்போது அது மனித வம்ச வரலாறு என்று பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்பது மனுஷ வம்ச வரலாறு. அப்படியான இயேசு எந்த அவர் எந்த அதாவது எந்த வம்சத்தில் வந்தார்? முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் ராஜ வம்சத்தில் வந்தார். லூக்காவிலே மனித வம்சத்திலிருந்து வந்தார். லூக்கா 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். லூக்கா 3:38. ஏனோ சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று அங்கே அந்த அதிகாரம் முடிவடைகிறது. அப்படியானால் இயேசு எந்த சந்ததியிலிருந்து வந்தவர்? ஆதாமின் சந்ததியிலிருந்து வந்தவர் என்பதை தான் இங்கே நாம் பார்க்கிறோம். அப்படியானால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் இயேசு ராஜ வம்சத்தில் வந்தவர் என்றும், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இயேசு மனித வம்சத்தில் வந்தவர் என்று பார்க்கிறோம். மார்க்கில பார்த்தால் வம்ச வரலாறே இல்லை. மார்க்கில பார்த்தால் வம்ச வரலாறே இல்லை என்று பார்க்கிறோம். ஏன் காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவனுடைய அதாவது வம்ச வரலாறு
மத்தேயுல எழுதப்பட்டுள்ளது, லூக்காவில் எழுதப்பட்டுள்ளது, ஏன் மார்க்கு சுவிசேஷத்தில் எழுதப்படவில்லை? முதலாவது காரியம், முதலாவது காரியம், ஏன் மார்க்கு இயேசு கிறிஸ்துவின் வம்சவரலாறு எழுதவில்லை என்றால், அவன் அவன் அதாவது யூதர் அல்லாதோருக்கு அவன் அந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதினான். யூதர்கள் அல்லாதவர்கள் என்று சொல்லும்போது புறஜாதிகள், அவர்களுக்கு சுவிசேஷத்தை எழுதும்போது அவர்களுக்கு இயேசு எந்த வம்சத்தில் வந்தவர் என்ற காரியங்கள் அவர்களுக்கு தேவையில்லை, அவசியமில்லை. ஆகையினால நேரடியாக மார்க்கு இயேசு ஞானஸ்நானம் பெற்று அவர் வனாந்தரத்துக்கு சென்று சோதிக்கப்பட்டு சோதனைக்காரனாகிய சாத்தானை 3 முறை ஜெயித்து பிறகு ஊழியத்தை ஆரம்பித்து ஊழியத்தை தொடர்ந்து செய்து முடிவாக அவர் சிலுவையில் பலியாகி பிறகு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தது. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் எழுதுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே இயேசுவின் வம்ச வரலாறு தேவையில்லை. ஏனென்றால் மார்க்கு யாருக்காக எழுதுகிறான்? மார்க்கு எழுதுவது யூதர் அல்லாத புறஜாதிகளுக்கு எழுதும்போது அவர்களுக்கு எழுதினாலும் விளங்காது. ஆனா மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எழுதும்போது அவன் ஏன் அப்படி முறைப்படுத்தி ஒழுங்காக எழுதுகிறான் என்றால், மத்தேயு தன் சுவிசேஷ புத்தகத்தை யூதர்களுக்கு எழுதினார், யூதர்களுக்காக எழுதினார், யூதர்களுக்கு பழைய ஏற்பாடு நன்றாக தெரியும். ஆகையினாலே அவர்கள் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டுள்ள மேசியாவுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் காத்து கொண்டிருந்த பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட மேசியா வந்துவிட்டார், அவர் சிலுவையிலே மாண்டார், அவர் மரித்தார், அடக்கப்படப்பட்டார், உயிரோடு எழுப்பினார். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மத்தேயு எழுதின காரணம், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேசியா ஏற்கனவே வந்துவிட்டார், நீங்கள் எதிர்பார்க்கிற மேசியா ஏற்கனவே வந்துவிட்டார். அதைத்தான் நிரூபிக்கிறார் மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அவர் மனுஷ வம்சத்தில இருந்து வந்தார், ஆனாலும் அவர் தெய்வம் மனுக்குலத்தின் வாயிலாக பூமிக்கு வந்தார். இதுதான் லூக்கா எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. மார்க்கில நான் திரும்ப சொன்னபடி அவசியம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷத்துல அப்படிப்பட்ட காரியங்கள் அவசியம் இல்லை. உதாரணமாக உங்கள் மத்தியில தேவ செய்தியை கொடுக்கும்போது அடிப்படை சுவிசேஷத்தை உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய தேவையே கிடையாது. உங்கள் மத்தியில நான் சத்தியத்தை எடுத்து உரைக்கும் போது அடிப்படை சுவிசேஷத்தை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அவசியம் இல்லை என்றால், நீங்கள் சத்தியம் நன்றாக அறிந்தவர்கள், நீங்கள் சத்தியத்தை நன்றாக அறிந்தவர்கள். கர்த்தர் கோடாகோடி ஸ்தோத்திரம். யோவான் தன்னுடைய சுவிசேஷ புத்தகத்தை எழுத போது இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறை அவன் மிக வித்தியாசமாக எழுதுகிறான். யோவான் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறை எழுதும்போது மிகவும் வித்தியாசமாக அவன் எழுதுகிறான். பாருங்க அந்த வசனத்தை. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அதுக்கு பிறகு நாம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். பாருங்க, இவர் அந்த வார்த்தையானவர் மாம்சமாகி கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் சொல்லுகிறார். வார்த்தை என்றால் என்ன அர்த்தம்? தேவன் எதையெல்லாம் சிருஷ்டித்தாரோ ஆதியாகமத்து புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது உண்டாக கடவுது என்று சொல்லி வார்த்தையை கொண்டுதான் தேவன் சிருஷ்டித்தார் பார்க்கிறோம். அவர் சிருஷ்டிக்கும் போது அவர் தான் சிருஷ்டித்தவைகளை வார்த்தையை கொண்டு சிருஷ்டித்தது. அந்த வார்த்தை தான் ஜீசஸ் கிரைஸ்ட்.
அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான் சகலவற்றையும் பிதாவாகிய தேவன் சிருஷ்டித்தார். அவர் யார்? இயேசு வார்த்தையானவர். நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், யோவான் 1ஆம் அதிகாரத்திலேயே எதையெல்லாம் பிதாவாகிய தேவன் உண்டாக்கினாரோ அதை எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான், வார்த்தையானவரை கொண்டுதான் உண்டாக்கினார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்க, இயேசு என்ற பேர் கிடையாது அங்க, மேசியா என்ற பேர் கிடையாது, கிறிஸ்து என்ற பேர் கிடையாது அங்க, ஆனால் வார்த்தை என்ற பேர் இருக்கு. அப்ப இயேசு யாரு? வார்த்தையானவர். இயேசு யார் சொல்லுங்க? வார்த்தையானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இப்போ யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. யோவான் 1:3. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. திருப்பி பாருங்க இந்த வசனத்தை. யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சகலமும், அனைத்தும், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை பார்க்கிறோம். கர்த்தர் கோடாகோடி ஸ்தோத்திரம். ஆகையால் தான் நமது சாயலாக நமது ரூபத்தினுடைய மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லும்போது, நமது என்று பன்மையை பார்க்கும்போது அங்க பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவனாகிய வார்த்தையானவராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியான தேவன் ஆக திரியேக தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் போது அவர்கள் தங்களுக்குள் சம்பாஷித்து மனுஷனை உண்டாக்கினபடியால் தான் நம்முடைய தேவன் திரியேகமா இருக்கிறபடியே, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியான தேவனாகிய திரியேக தேவனாக இருக்கிறபடியே அவர் தமது சாயலாய் தமது ரூபத்தின்படியே மனுஷன் உண்டாக்கும் போது மனிதனும் திரியேகமா இருக்கிறான். எப்படி திரியேகமா இருக்கிறான்? மனுஷனுக்கு ஆவி இருக்கிறது, ஆத்துமா இருக்கிறது, சரீரம் இருக்கிறது. மிருகங்களுக்கு ஆவி இருக்கிறது, சரீரம் இருக்கிறது, ஆனால் ஆத்துமா கிடையாது. பறவைகளுக்கு, ஊரும் பிராணிகளுக்கு, நீழ்வாழ் ஜந்துக்களுக்கு, ஆகாயத்து பறவைகளுக்கு ஆவி இருக்கிறது, சரீரம் இருக்கிறது, ஆத்துமா கிடையாது. அவைகள் மாண்டு போகும்போது, ஆவி பிரியும் போது அவைகளுடைய சரீரம் மண்ணுக்கு போய் அதற்கு பிறகு அவைகளுக்கு ஒன்றுமே கிடையாது. மனிதனுக்கு அப்படி கிடையாது. மனிதன் மாளும்போது அவன் சரீரம் மண்ணுக்கு போனாலும் அவன் மாளும்போது அவனுடைய ஆத்துமா அது நித்திய காலமா இருக்கும். நித்திய காலமா இருக்க போகிற ஆத்மாவுக்காக தான் நாம் இவ்வளவு பரிசுத்தமா வாழ வேண்டியதா இருக்கிறது. பரிசுத்தமா இருந்தால் பரலோகத்திலே இயேசுவோடு கூட இருப்போம். பாவத்தையே தண்ணீரை போல குடித்து கொண்டிருந்தால் நம்முடைய ஆத்மாவுக்கு முடிவில்லை. மரணத்துக்கு பிறகு நித்திய நரகத்துக்கு போய் சேருவோம். அதுக்கு முன்பாக பாதாளத்தில் கடப்போம். பிறகு நியாய தீர்ப்பு நாளிலே இயேசு அப்படிப்பட்ட பாவ ஆத்துமாக்களை நியாயம் தீர்த்து நித்திய நரகத்தை தள்ளுவார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதையெல்லாம் பிதாவாகிய தேவன் உண்டாக்கினாரோ அவை எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையானவராகிய இயேசு கிறிஸ்துவை உண்டாக்கினார். மனுஷனை உண்டாக்கும் போது அவர் நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குமாக சொல்லும் போது அங்கே பன்மையிலே அந்த 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 பதம் இருக்கிறபடியால நமது என்று சொன்னா அங்கே திரியேக தேவன் இருந்தார் என்று திட்டவட்டமாக நாம் அறிந்து கொள்கிறோம். மேலும் பாருங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய அது இயேசுதான் சிருஷ்டித்தார் என்பதற்கு எபேசியர் 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் வாசிங்க, 11ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 3:11 வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன். இது எழுதுறது யாரு? அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபையாருக்கு எழுதும் போது எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? எபேசியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன். யோவான் சுவிசேஷத்தை எழுதின யாரு? அப்போஸ்தலனாகிய யோவான். அவன் என்ன சொல்லுகிறான்? இவரை கொண்டுதான் அவர் உலகங்களை அவர் சிருஷ்டித்தார். எல்லாவற்றையும் பிதாவாகிய தேவன் யாரை கொண்டு சிருஷ்டித்தார்? வார்த்தையானவராகிய இயேசுவை கொண்டு சிருஷ்டித்தார் என்று யோவான் 1ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இது அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுவது. எபேசியருக்கு நிருபத்தை எழுதின பரிசுத்த பவுல் சொல்லுகிறான் 3ஆம் அதிகாரத்திலே
11ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனும். ஆமென். கொலோசரை எழுதின பரிசுத்த பவுல் திரும்பவும் அதே காரியத்தை எழுதுகிறான். கொலோசே பட்டணத்தில் இருந்த சபையாருக்கு அவன் எழுதும் போது என்ன எழுதுகிறான்? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வாசிங்க 16. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 16 வசனம் வாசிங்க. அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதனமாகிய சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் நல்ல கவனிங்க, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவரை கொண்டு ஏன் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார்? நீங்க பாருங்க, இப்போ இந்த ஹெட்செட் நான் போட்டிருக்கேன், இந்த மைக்கை நான் பயன்படுத்துகிறேன். இப்போ நாங்கள் ஹெட்செட்டை போட்டிருக்கிறோம், நாங்கள் மைக்ஸை பயன்படுத்துகிறோம். இதை செய்தது ஒரு கம்பெனி இல்லையா? இதை செய்தது ஒரு கம்பெனி. ஆனா அவர்கள் செய்தார்கள் இல்லாமல் அதை அனுபவிக்கிறது யார் சொல்லுங்க? நாங்க தான் அனுபவிக்கிறோம். அதே போல நீங்கள் இப்பொழுது எந்த கம்ப்யூட்டருக்கு முன்னால் அமர்ந்திருக்கிறீர்களோ அந்த கம்ப்யூட்டரை செய்தது யார்? ஏதோ ஒரு கம்பெனி. அதை அனுபவிக்கிறது யாரு? நீங்கள். இங்கே பார்க்கும்போது இயேசுவை கொண்டு பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாலும், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாலும் அது யாரோ ஒருவர் அனுபவிப்பதற்காக அல்ல. சகலத்தையும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டித்த பிதாவாகிய தேவன் அவைகளை ஏன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டித்தார் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்காக சிருஷ்டித்தார். ஆமென். மகனை வச்சு தகப்பன் ஒரு வீட்டை கட்டுறாருன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். மகனை வச்சு தகப்பன் ஒரு வீட்டை கட்டுகிறார். அவன் கட்டி முடிச்ச பிறகு அப்பா சொல்றார், மகனே இந்த வீடு உனக்கு. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு சகலத்தையும் சிருஷ்டித்து அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டித்த பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு சிருஷ்டித்த அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்கென்று சிருஷ்டித்தார் பார்க்கிறோம். கர்த்தர் கொடி ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக எபிரேயருக்கு நிருபம், இதை எழுதினது யார் என்று பெரிய வாதத்துக்குரியதா இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதினது சில பேர் நினைக்கிறார்கள் பரிசுத்த பவுல், சில பேர் நினைக்கிறார்கள் பர்னபா, சில பேர் நினைக்கிறார்கள் அப்பல்லோ. அதனால்தான் மேல பாத்தீங்கன்னா எபிரேயருக்கு எழுதின நிருபம் எழுதப்பட்டுள்ளதை அல்லாமல் மற்ற புத்தகங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம், கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் என்றெல்லாம் அப்படி எழுதப்பட்டிருக்கும். இங்கே மாத்திரம் யார் எழுதினான்னு தெரியாது. ஆனா உட்புற ஆதாரத்தை வைத்து பார்க்கும்போது அநேக வேத சாஸ்திரிகள் இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதினவர் நிச்சயமாய் பரிசுத்த பவுலா தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் தங்கள் கருத்தை தெரிவிக்கிறார்கள். ஏன் அங்கே வாதத்துக்கு இடம் உண்டாயிற்று என்று சொன்னால், எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதியவர் கிரேக்க நடை வித்தியாசமான வகையில் எழுதியிருக்கிறார். பரிசுத்த பவுலுடைய மற்ற நிருபங்களை பார்த்தால் அந்த நடையை பார்த்தாலே கண்டுபிடித்து விடலாம் பரிசுத்த பவுல் தான் எழுதினார் என்று சொல்லி. இப்ப நான் கடிதம் எழுதும் போதெல்லாம் என் கடிதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அனைவருக்கும் தெரியும், என் கிரைஸ்ட் ஜீசஸ் பெல்லவட் தான் ஆரம்பிப்பேன். முடிக்கிற சமயத்தில் க்ளோசிங் வித் ப்ரேயர் அண்ட் கைண்ட் ரிகார்ட்ஸ் அப்படி தான் எழுதுவேன். ஹாய் ஹூயின்லாம் நான் எழுத மாட்டேன். அதெல்லாம் இன்றைக்கு உலகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட காரியம். ஆனால் ஆவிக்குரிய உலகத்துல அப்படிப்பட்ட காரியத்துக்கு இடம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் ஆவிக்குரிய உலகத்திலேயே கொண்டு வந்து விட்டார்கள் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனமே என்னுடைய நடையை பார்த்த உடனே கண்டுபிடிப்பார்கள் இது இந்த ஊழியக்காரர் எழுதினார் என்று சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை வாசிக்கும் போது அந்த கிரேக்க நடையை பார்க்கும்போது நிச்சயமா பரிசுத்த பவுல் இல்லை என்று முடிவு கொண்டு வருகிறார்கள். ஆனால் உட்புற ஆதாரத்தை பார்க்கும்போது, இன்டர்னல் எவிடன்ஸ், உட்புற ஆதாரத்தை பார்க்கும்போது கண்டிப்பாய் பரிசுத்த பவுல் தான் எழுதினார். ஏனென்றால் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதினவர் நிச்சயமா ஒரு யூதனா இருக்க வேண்டும். காரணம், யூதர்களுடைய முறைமைகள், அவர்களுடைய ஆராதனை முறைமைகள் மற்றும் அவருடைய பழக்க வழக்கங்கள்
அவருடைய மொழி இவ அனைத்தும் தெரிந்த ஒரு மனுஷன் தான் இந்த எபிரேயர்கள் எழுதின நிருபத்தை எழுதியிருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல பிரியமானவர்களே, அது மட்டும் இல்ல தீமோத்தோட பேரு எபிரேயர் கடைசி அதிகாரத்துல அந்த எழுதினவர் குறிப்பிட்டுள்ளார். பரிசுத்த பவுலோடு கூட இறுதி வரைக்கும் இருந்தது தீமோத்தேயு என்று பார்க்கிறோம். இறுதி வரைக்கும் இருந்தது தீமோத்தேயு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் அனைத்தையும் வைத்து பார்க்கும்போது எபிரேயருக்கு எழுதின நிருபத்தை எழுதினது உட்புற ஆதாரத்தை வைத்து பார்க்கும்போது பரிசுத்த பவுல் புறம்பான ஆதாரத்தை பார்க்கும்போது எக்ஸ்டர்னல் எவிடன்ஸ் புறமான ஆதாரத்தை பார்க்கும்போது அது பவுலாய் இராது என்று இன்றைக்கு அநேக கிரேக்க அதாவது நிபுணர்கள் கருதுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் எழுதினாலும் சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியம் இங்கே நம்முடைய சந்தர்ப்பத்தில் பார்க்கும்போது அந்த காரியம் இங்கே தென்படுகிறது. வாசிங்க எபிரேயர் 1ஆம் அதிகாரம் வாசிங்க 2ஆம் வசனம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்திற்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். திருப்பி வாசிக்கலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். இந்த கடைசி நாட்களில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1, 2. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். அந்த குமாரன் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. இவரை இந்த தேவனுடைய ஒரே பேரான குமாரனை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு இயேசு கிறிஸ்துவை கொண்டு உலகங்களையும் இயேசு கிறிஸ்துவை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். தேவஜ இந்த ஒருவர் தான் ஜலத்தின் மேல் நடக்க முடியும். ஏனென்றால் சிருஷ்டித்தவருக்கு சிருஷ்டிப்பு அடிமை என்று பார்க்கிறோம். சிருஷ்டித்தவருக்கு சிருஷ்டிப்பு அடிமை. சிருஷ்டித்தவரை மேற்கொள்ள முடியாது. சிருஷ்டித்தவரை மேற்கொள்ள முடியாது. ஜலமானது இயேசு கிறிஸ்துவை விழுங்க முடியாது. மற்ற எல்லாம் தீர்க்கதரிசி பாருங்க, பழைய ஏற்பாட்டில் அவங்களும் அற்புதங்களை செய்தார்கள். தேவனுடைய ஜனமே பாருங்க, ஒருவர் சுவிசேஷகராக இருக்கிறார் என்று பார்க்கும்போது நானும் தான் சில சந்தர்ப்பங்களில் சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கிறேன். பொதுவாக எல்லோரும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள், டீக்கன்மார்கள், மூப்பன்மார்கள், சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், அத்தனை விசுவாசிகள், சராசரி விசுவாசிகள் எல்லோரும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். ஆனால் சுவிசேஷத்திற்காக விசேஷித்த வகையில் தேவனால நியமிக்கப்பட்ட சுவிசேஷ ஊழியம் ஒரு ஊழிய வரமாக சில பேருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதை குறித்து நான் எபேசர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, எபேசர் 4:13 பார்க்கும்போது மன்னிக்க வேண்டும், அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இந்த சுவிசேஷம் விசேஷித்தமானவர்கள். எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்கலாம். நான் சுவிசேஷம் அறிவிக்கிறேன். ஆனா அடிப்படையாக நான் சுவிசேஷன் அல்ல. அடிப்படையாக நான் ஒரு பைபிள் டீச்சர். காலப்போக்கில் என்னை கர்த்தர் சபை மெய்ப்பனாக பாஸ்டர் ஆக்கி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஜனமே இந்த இடத்துல பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் அற்புதங்கள் செய்தார்கள். இப்போ ஒரு சுவிசேஷகரை போல நானும் பிரசங்கிக்கலாம். எங்கேயோ ஒரு வித்தியாசத்தை ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திலே நாம் பார்த்து விடலாம். என்னதான் நான் சுவிசேஷத்தை அறிவித்தாலும் சரி, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் சுத்த சுவிசேஷர் அல்ல என்று தெரிந்துவிடும். இவர் பைபிள் டீச்சர், கர்த்தர் கொடி ஸ்தோத்திரம். இவர் சபை பாஸ்டர். ஆனா சுத்த சுவிசேஷர்கள் தங்களை மறக்கவே முடியாது. அவர்கள் எப்படி ஆழமான சத்தியத்தை எடுத்து உரைத்தாலும் அவர் சுவிசேஷகர் என்ற அந்த அந்த
அந்த காரியம் வெளிப்படும். சுவிசேஷகர் என்ற அந்த அந்த தடயம் கண்டிப்பா வெளிப்படும் ஒரு சுவிசேஷருக்கு. பழைய ஏற்பாட்டின் சீஷருக்கு பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசிகள் என்னெல்லாம் செய்தார்களோ இங்க இயேசு செய்தார். அப்ப இயேசுவுக்கும் அந்த தீர்க்கதரிசிகள் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? என்ன வித்தியாசம்? வித்தியாசத்தை பார்க்கும்போது தான் பார்க்குது. அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எத்தனையோ அற்புதங்களை செய்தால் மரித்தோரை எழுப்பியிருக்கிறார்கள். இயேசு மரித்தோரை எழுப்பினார், அவர்களும் மரித்தோரை எழுப்பினார்கள். வித்தியாசத்தை பார்க்கும்போது தேவ ஜனமே, ஜலத்தின் மேல் நடந்த அத ஒரே மனிதர் மனுக்குலம் பூண்ட தேவனாகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தர் கொடி ஸ்தோத்திரம். இதை பார்த்த மாத்திரத்துல சீஷர்கள் என்ன சொல்வார்கள்? இவர் தெய்வம். யூதன் ஜீவன் போனாலும் தேவனை தவிர வேற ஒருவரையும் ஆராதிக்க மாட்டான். நான் பேர் கிறிஸ்தவனா இருந்த காலத்தில் நான் சிறு வயது முதற்கொண்டு என் பெற்ற தாயாரால் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் திரியேக தேவனை குறித்து, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவின் தேவனாகிய திரியேக தேவனை குறித்தும், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியானார் என்ற அந்த சத்தியத்தையும், இயேசு திரும்ப வருவார் என்ற அந்த சத்தியத்தையும் சிறு வயது முதற்கொண்டு என் தாயார் வாயிலாக நான் அறிந்து கொண்டேன். சிறு வயது முதற்கொண்டு என் தாயார் வாயிலாக நான் அறிந்து கொண்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ரட்சிக்கப்படவில்லை. இன்னும் சபிக்கப்பட்ட சினிமாவை பார்த்து கொண்டிருந்தேன். சபிக்கப்பட்ட சினிமா பாடல்களை கேட்டுக் கொண்டிருந்தேன். எல்லாம் சபிக்கப்பட்டது. சினிமா ஒரு சாபம், அந்த பாடல் எல்லாம் சாபம். அந்த சாப பாடல் யாரும் கிறிஸ்தவ பாடல்களை ஏற்றக்கூடாது. எங்க காலத்துல அதாவது சினிமா சினிமா பாட்டை கிறிஸ்தவ பாட்டாய் மாற்றினார்கள். அந்த பாட்டை பாடும்போது சினிமா எண்ணம் தான் வரும். அந்த பாட்டை நான் பாடுகிறதே கிடையாது. பழைய காலத்து பாட்டு. தேவனுடைய ஜனமே, மற்ற தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டிலே அற்புதங்கள் எல்லாம் செய்தார்கள். அதே அற்புதங்களை இயேசுவும் செய்தார். என்ன வித்தியாசம்? ஒரு தீர்க்கதரிசி கூட ஜலத்தின் மேல் நடந்ததே கிடையாது, இயேசு கிறிஸ்துவை தவிர. இதை கண்ட மாத்திரத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? யூதர்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் ஜீவனுள்ள தேவனை தவிர வேறு ஒருவரையும் ஆராதிக்க மாட்டார்கள். நான் பேர் கிறிஸ்தவனாய் இருந்தாலும், நான் சபிக்கப்பட்ட சினிமா மோகம் கொண்டவனாய் இருந்தாலும், சபிக்கப்பட்ட சினிமா பாடல் மோகம் கொண்டவனாய் இருந்தாலும், என் முழு வாழ்க்கையிலையும் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக கூட தற்கொலை ஆவியினாலே தாக்கப்பட்ட காலங்களிலும் கூட ஒரு காரியத்தை நான் செய்ததே கிடையாது. என் திரியேக தேவனை தவிர, என் இயேசு கிறிஸ்துவை தவிர, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய என் திரியேக தேவன் தவிர வேற எவருக்கும் என் ஆராதனை நான் செலுத்துவதே கிடையாது. காரணம் என்ன? அம்மா என்னுடைய மனதிலே போட்ட வித்து, என் பெற்ற தாயார் போட்ட வித்து. தேவனுடைய ஜனமே, என்னதான் ரட்சிக்கப்படாதவனா இருந்தாலும், என்னதான் சபிக்கப்பட்ட சினிமா மோகம் கொண்டவனா இருந்தாலும், என்னதான் சபிக்கப்பட்ட சினிமா பாடல்கள் மோகம் கொண்டவனா இருந்தாலும், நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவும் இயேசு கிறிஸ்துவை தவிர, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனை தவிர வேற ஒருவருக்கும் என் ஆராதனை நான் செலுத்தினதே கிடையாது. ஒரு பக்கம் தற்கொலை ஆவி என்னை தாக்கி கொண்டே இருந்தது. எளிய முறையில் தற்கொலை செய்து கொள் என்று சொல்லி 17 வயது வரைக்கும் அந்த தற்கொலை ஆவி என்னை அலகழித்தது. ரயில்வே தண்டவாளத்தை பார்த்துக் கொள்வேன். அதை எளிய முறையில, அதாவது தற்கொலை செய்வதற்கு என்று சொல்லலாம். என்னதான் தற்கொலை ஆவி 17 வயது வரைக்கும் என்னை தாக்கினாலும், ஆராதனை என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்துவை தவிர, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனை தவிர வேறு ஒருவருக்கும் நான் ஆராதனை செலுத்துறது கிடையாது. யூதர்கள் என்னதான் வேத பாரகராக இருந்தாலும் சரி, பரிசேயரா இருந்தாலும் சரி, சதுசேயரா இருந்தாலும் சரி, நியாயசாஸ்திரிகளா இருந்தாலும் சரி, அவர்கள் எவரா இருந்தாலும் சரி, யூதர்கள் ஜீவனுள்ள மெய்யான தேவனை தவிர ஒருவரையும் ஆராதிக்க மாட்டார்கள். ஆனால் இடைக்காலத்திலே பார்க்கும்போது ராஜ்யம் இரண்டாய் உடைந்து, வடக்கு ராஜ்யம் அசிரியாவுக்கும்,
135 ஆண்டுகளுக்கு பிறகு தெற்கு ராஜ்யம் பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்கும் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்ட காலத்திலே நாம் பார்க்கிற காரியம், விக்கிரக ஆராதனை அவர்கள் முற்றிலுமா விட்டு விட்டார்கள். இடைக்காலத்திலே சாலோமோன் செய்த மா பாதகத்தின் நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில விக்கிரக ஆராதனை வந்தது. சாலோமோன் தான் வித்திட்டான். அவன் தான் விக்கிரக ஆராதனை உள்ளே கொண்டு வந்தான். அவன் உள்ளே கொண்டு வந்த விக்கிரக ஆராதனை இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரையும் தொழுநோயை போல குஷ்டரோகத்தை போல பிடித்துக் கொண்டது. அதிலிருந்து அவர்கள் எப்பொழுது விடுதலை ஆனார்கள் என்றால், ஒரு பெரிய உபத்திரவ காலத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கட்டளையிட்டார். அது அசிரிய சாம்ராஜ்யத்துக்கு வடக்கு ராஜ்யம் சிறையாக அனுப்பப்பட்டது. வடக்கு ராஜ்யம் சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்கள் இரண்டாய் பிரிக்கப்பட்டு விட்டார்கள். 12 கோத்திரத்தில் 10 கோத்திரம் வடக்கு ராஜ்யம் என்றும் ஏனைய 2 கோத்திரம் தெற்கு ராஜ்யம் என்று தேவனாலே உடைத்து பிரிக்கப்பட்டு விட்டது. இதெல்லாம் தேவ தண்டனை. வடக்கு ராஜ்யத்திலே 10 கோத்திரங்களும் அசிரிய சாம்ராஜ்யத்திலே அடிமைகளாக கொண்டு போகப்பட்டார்கள். மற்ற மீதமாய் இருந்த 2 கோத்திரங்கள், யூதா கோத்திரமும் பென்னிமன் கோத்திரமும், அவர்கள் 135 ஆண்டுகள் அவர்கள் தனியாக ஆளுகை செய்து அவர்களும் விக்கிரக ஆராதனை தீவிரிக்கும் போது, அதற்குள்ளாக அசிரிய சாம்ராஜ்யத்தை பாபிலோன் சாம்ராஜ்யம் வீழ்த்தி பாபிலோன் ஒரு சாம்ராஜ்யமாய் மாறின போது, அசிரியர்களிடத்தில் இருந்த அந்த 10 கோத்திரமும் மீதம் இருந்த 2 கோத்திரமும் 12 கோத்திரமும் பாபிலோன் சாம்ராஜ்யத்திற்கு அவர்கள் அடிமைகளாக அவர்கள் வைக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய ஜனமே, அப்படி அவர்கள் அடிமைகளாக வருவதுதான் விக்கிரக ஆராதனை விட்டார்கள். அசிரியர்கள் இன்னும் இப்ப எப்படி அதாவது தாங்கள் கைது செய்து கொண்டு போன கைதிகளை எப்படி நடத்துவார்களாம் அசிரிய சாம்ராஜ்யம். இதெல்லாம் சரித்திரம். அந்த அந்த கைது செய்து கொண்டு வரப்பட்ட யுத்த கைதிகளை கையை விட்டுடுவானுங்க. அவன் துடிப்பான் பாருங்க, அதை பார்த்து ரசிப்பான். காதை விட்டுடுவானுங்க. காதை விட்டும்போது அவங்க துடிக்கும் போது அதை ரசிப்பார்கள், பார்த்து ரசிப்பார்கள். எப்படி பாக்ஸிங் பார்த்து ரசிக்கல இன்றைக்கு? இவன் அவனை குத்துறான், அவன் இவனை குத்துறான், முகலாம் ரத்தம், வாயெல்லாம் ரத்தம், ரசிக்கிறான். அதை டிக்கெட் வாங்கி போய் உட்கார்ந்து ரசிக்கிறான் இன்றைக்கு. இன்னொரு மாபாதகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 சேவை கோழிய காலில் கத்திய கட்டிட்டு 2த்தையும் சண்டை போட விட்டு வேடிக்கை பார்ப்பாருங்க. 2 நாய்களை சண்டை போட விட்டு வேடிக்கை பாரு. இன்றைக்கு அப்படிப்பட்ட மிருகங்கள் இருக்கிறார்கள். மிருகங்கள். தேவனுடைய ஜனமே, அந்த காலத்துல அசிரிய சாம்ராஜ்யம் இப்படி கையை வெட்டுவதும் காலை வெட்டுவதும் மூக்க வெட்டுவதும் அவங்க துடிக்கும் போது அதை பார்த்து ரசிப்பதுமா இருந்த அந்த கொடூரமான அந்த அசிரிய சாம்ராஜ்யத்துக்கு கீழ் அடிமைகளாக வாழ்ந்த காலத்துல நாங்கள் விக்கிரக ஆராதனைக்கு பிறகு போனதனால்தான் இப்படிப்பட்ட பாதகம் எங்களுக்கு பெரிய தண்டனையாக மாறிவிட்டது என்று சொல்லி அப்பதான் புத்தி வந்தது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அன்றைக்கு விட்டார்கள் விக்கிரக ஆராதனையை. இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் விக்கிரக ஆராதனை இல்லை. இன்றைக்கு வரைக்கும். தேவனுடைய ஜனமே, அதுக்கு நாம் பார்க்கும்போது சாலமோன் காலத்துக்கு பிறகு விக்கிரக ஆராதனைக்கு பிறகு போன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்டனை தேவன் வழங்கி அந்த கொடூரமான தண்டனை வாயிலாக அவர்கள் விக்கிரக விட்ட பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் பிற்காலத்திலே அவர்களுக்கு யூதர்கள் என்று பேர் வழங்கலாயிற்று நமக்கு தெரியும். அந்த இஸ்ரவேலராகிய அந்த யூதர்கள், இன்னொரு விதத்தை சொல்ல போனால் எபிரேயர்களாகிய இஸ்ரவேலர்களாகிய யூதர்கள் விக்கிரக ஆராதனை இல்லாத ஒரு வாழ்க்கை நடத்தினார்கள். தேவனை தவிர வேறு யாரையும் தொழுது கொள்ள மாட்டார்கள். மனிதனாய் வந்திருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இவரை பார்க்கும்போது இவர் ஒரு தீர்க்கதரிசி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் தவிர இவர் தெய்வம் என்ற காரியம் இவர்களுக்கு தெரிய வர வேண்டும். நமக்கு தெரியும், பிதாவாகிய தேவன் பேதுருக்கு சொன்னார், இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்னார். உண்மைதான், சத்தியம். யோவான் சாணனுக்கு என்ன சொன்னாரு? இவர் என்னுடைய நேச குமாரன், இவருடைய பிரியமா இருக்குன்னு சொன்னாரு. இந்த சீஷர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் எப்பொழுது இயேசு தெய்வம் என்று காண்பித்தார்? பேதுரு மூலியமாக
இவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்று காண்பித்த வேண்டும். மத்தேயு 16 அதிகாரம், மத்தேயு 16 அங்கதான் நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் கிறிஸ்து என்று பிதாவாகிய தேவன் பேதுருக்கு வெளிப்படுத்தினதாக இயேசு சொல்லுகிறார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சம் ரத்தம் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்திற்கு பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் சொல்லுகிறார். அதுக்கு முன்பாக இயேசு ஜலத்தின் மேல் நடக்கிறார். அது 14 அதிகாரம். பிதாவாகிய தேவன் பேதுருக்கு வெளிப்படுத்தினது 16 அதிகாரம், 16 சாப்டர் 16 ஆஃப் மேத்யூ. ஆனால் 14 அதிகாரம் சாப்டர் 14 ஆஃப் மேத்யூ இயேசு ஜலத்தில் நடக்கும்போது இந்த 12 அப்போஸ்தலரும் படகிலிருந்து பார்க்கிறார்கள். எந்த தீர்க்கதரிசியும் செய்யாத காரியத்தை இவர் செய்கிறாரே. யோவான் எழுதுகிற சுவிசேஷத்தை நாம் பார்த்தோம், கடந்த முறை நாம் பார்த்தோம். என்ன நம்ம பார்க்கிறோம்? வாசிக்க யோவான் 6 அதிகாரம். யோவான் 6 அதிகாரம். ஒரு நிமிஷம் இருங்க. யோவான் 6 அதிகாரம் 14 வசனம் வாசிங்க. யோவான் 6 அதிகாரம் 14 14 வாசிங்க. வாசிங்க. யோவான் 16 அதிகாரம் 14 வாசிங்க. இயேசு செய்த அற்புதங்களை அறிந்த மனுஷர் கண்டு மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். ஏன் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி ஏன் சொன்னார்கள்? எலியா வருவான் என்று பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டுள்ளது. மல்கியா புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம், எலியா வருவான் என்று காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். கடைசி யோவான் ஸ்நானன் வந்தான். அவன் மூலியமாக கர்த்தர் குந்தி நடந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களை சீர்படுத்தினார் ஓரளவுக்கு. பிறகு இயேசு கிறிஸ்து அத பெரிய அளவில் இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களை குந்தி நடக்கும் நிலையிலிருந்து அவர்களை சீரா நடக்கும்படி அவர்களை சீர்திருத்தினான் என்று பார்க்கிறோம். அவங்க யாரை எதிர்பார்த்திருக்காங்க? எலியாவை. அப்ப எலியா வரணும். எலியா யார்? ஒரு தீர்க்கதரிசி. இங்க பார்க்கும்போது யோவான் 6 அதிகாரத்துல மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள். அப்ப இவர் யாரு? எலியாவா? இல்ல, உலகத்தில் வரப்போகிற ஒரு தீர்க்கதரிசி. சீஷர்களும் இதே எண்ணம் உடையவர்களாக இருந்தார்கள். ஒரு தீர்க்கதரிசி, பெரிய ஊழியக்காரர். ஒருவர் மூலியமாய் கர்த்தர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்தால் ஒரு கூட்ட ஜனங்கள் அவ்வளோ அந்த ஊழியக்காரர் கூட தான் இருப்பார்கள். அற்புதங்களும் அதிசயங்களும் ஒரு ஊழியக்காரர் செய்தால் அவரோட கூட மற்றவர்கள்லாம் இணைந்து கொள்வார்கள். ஆனா ஒருவர் கூட அந்த அற்புதங்களை செய்யற ஊழியக்காரர் தெய்வம்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் தெய்வம் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். இயேசு இங்கே ஜலத்தின் மேல் நடக்கும் போது அதை கண்ணார காணும் போது அவர் தெய்வம் என்று கண்டதனால்தான் அவர்கள் என்ன செய்தார்கள்? மத்தேயு 14 அதிகாரம் 14. மத்தேயு 14 அதிகாரம் 14. Matthew chapter 14. Matthew chapter 14. மத்தேயு 14 அதிகாரம் வாசிங்க. 33 வசனம். அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். ஆராதித்தார்கள். அந்த சீஷர்கள் 12 பேர் அங்கே எழுதப்படாவிட்டாலும் ஊழியத்தில் அநேக சந்தர்ப்பங்களிலே இயேசுவோடு கூட இருந்தது 12 அப்போஸ்தலர்களும் என்று பார்க்கிறோம். சில நேரங்களில் தான் அதாவது அவர் 3 பேரை தனியாக அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் என்று பார்க்கிறோம். ஆனா பொதுவாக 12 அப்போஸ்தலரும் கூட தான் இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே அந்த படகுல 12 அப்போஸ்தலரும் இருக்கிறார்கள். 12 பேர் என்ன பார்த்தார்கள்? இவர் தீர்க்கதரிசி நினைத்தோம். இவர் தீர்க்கதரிசிலும் மேற்பட்டவர். இவர் தீர்க்கதரிசி என்ற முறையிலே எங்கள் கனத்துக்குரியவராய் இருக்கிறார். இவர் தீர்க்கதரிசி என்ற முறையில எங்களுடைய கனத்துக்கு மதிப்புக்கு உரியவராக இருக்கிறார். இப்பொழுது அவர் உங்களுடைய ஆராதனைக்கு உரியவர். அவர் தெய்வம். வேற யாருமே ஜலத்தின் மேல் நடக்க முடியாது. வேற ஒருவரும் ஜலத்தின் மேல் நடக்கவே முடியாது.
இயேசு ஜலத்துமே நடந்தார். இதை கண்ட உடனே அவர் மெய்யாகவே அவர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னால் அவர் தெய்வம், மெய்யாகவே அவர் தேவனுடைய குமாரன் சொன்னால் தெய்வம் என்று சொல்லி அவர்கள் அவர் பணிந்து கொண்டார் என்றால் ஆராதித்தார்கள். அவர்களில் ஒருவன் தான் யூதாஸ் காரியோத்து. கண்ணார பார்த்தான், இவர் தெய்வம் என்று கண்ணார பார்த்தான். கண்ணார பார்த்தான், இயேசு தெய்வம் என்று கண்ணார பார்த்தான். அதே சமயத்தில் உள்ளத்துல அவருக்கு விரோதமாகவே அவன் கிரியை செய்து வந்தான். உள்ளத்திலே அவர் தெய்வம் தான். சரி, தெய்வம் உனக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஏன் உன்னோட துரோக எண்ணத்தில் விடக்கூடாது? கூடவே இருக்க, நீ கூடவே இருந்தாலும் எண்ணெயும் தண்ணியும் ஒன்னா சேராது என்று நாம் அறிந்திருக்கிறபடி நீ கூடவே இருக்க. ஆனா இயேசுவினுடைய ஆவியோடு நீ சேர்ந்தே இல்லை. தேவனுடைய ஜனமே, இயேசு தெய்வம்னு தெரிந்த பிறகாகிலும் இந்த யூதாஸ் காரியத்தை மாறி இருக்க வேண்டும். ஏன் மாறவில்லை? வாசிங்க ரோமர் 1 அதிகாரம் 21 வசனம் வாசிங்க. ரோமர் 1:21 வாசிங்க. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. ரோமர் 1 அதிகாரம் 21 வசனம் என்ன எழுதப்பட்டுள்ளது? அவர்கள் தேவனை அறிந்தும் தேவன் என்று அறிந்து விட்டார்கள். காரணம் என்ன? வாசிங்க 20 வசனம். எப்படி என்றால் ரோமர் 1:20 எப்படி என்றால் காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களாலே உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. ஆமென். தேவ ஜனமே, நான் பரிசுத்த அபிஷேகத்தை 1967 வருஷம் ஜனவரி மாதம் 29 ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மரத்தின் கீழ் நான் ஜெபிக்கும் போது, கர்த்தாவே உமக்கு சித்தமான பரிசுத்தாவில் நிரப்பும் என்று ஜெபிக்கும் போது, அந்நிய பாஷை அடையாளத்தோடு கர்த்தர் எனக்கு பரிசுத்த அபிஷேகத்தை கொடுத்தார். முதலாவது அந்நிய பாஷையாக அது தெளிவா இல்லை, அது பரியாச உதடா இருந்தது. ஓடினேன், சைக்கிள் தான் நாங்கள் இந்த அவ்வளவு தூரம் போய் மரத்தின் கீழ் நான் முழங்கால் படித்து நான் ஜெயிப்பதற்கு சைக்கிள் எடுத்துக்கொண்டு தான் போனேன். அந்த சைக்கிளே வேகமா வீட்டுக்கு வந்து என் 4 தம்பிமார்களை அழைத்து கர்த்தர் என்ன அபிஷேகத்தை விட்டார், நீங்களும் அபிஷேகம் பெற வேண்டும் என்று சொல்லி 4 பேரையும் அப்ப எனக்கே வயது 18 வயது. அப்ப என் தம்பிகளா என்ன விட சின்னவங்க. அவர் அத்தனை பேரும் முழங்கால் பட்ட இடம் வைத்து ஜெபிக்க என் கடைசி தம்பி அவர் அபிஷேகம் பெற்றார். கர்த்தர் கூட அதே நாள்ல தேவனுடைய ஜனமே கர்த்தர் கோடாக்குடி ஸ்தோத்திரம். அவர் தெய்வம் என்று தெரிந்த பிறகு அவர் எப்படி ஆராதிக்காமல் இருக்க முடியும்? அவர் தெய்வம். இவர்கள் இயற்கையை பார்க்கிறார்கள். வான சாஸ்திரிகள், நான் ஜோதிடர்களை பத்தி பேசவில்லை, ஆஸ்ட்ராலஜிஸ்ட பத்தி பேசல. ஆனால் வான சாஸ்திரம் அது ஒரு விஞ்ஞானம். ஆஸ்ட்ரானமி இஸ் a science. இந்த வான சாஸ்திரிகள் நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன், கிரகங்கள், உபகிரகங்கள், பூமியுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது அவர்களையும் மீறி கொண்டு ஒரு எண்ணம் உண்டா. என்ன எண்ணம்? நிச்சயமாய் தெய்வம் உண்டு. There is an intelligent being behind all this creation. அவர்களுக்கு தெரியுது, மனசாட்சி சொல்லுது. இதெல்லாம் ஆராய்ந்து பார்த்தீர்களா? இவ்வளவும் பார்த்துவிட்டு அநேக வான சாஸ்திரிகள் நாஸ்திகர்களாகவே இருக்கிறார்கள்.
அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை என்று முன்கூட்டியே பரிசுத்த தேவன் எழுதி கொடுத்திருக்கார். வாசிங்க ரோமர் 1 அதிகாரம், ரோமர் 1 அதிகாரம், 20. வாசிங்க 1 அதிகாரம் 20 வசனம் வாசிங்க. எப்படி என்றால் எப்படி என்றால் காணப்படாதவர்களாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறனாலே உலகம் உண்டான முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை, அவர்களை நியாயம் தீர்ப்பார் தேவன். அவர்களை தேவன் நியாயம் தீர்ப்பார். இவ்வளவு பார்த்து நீங்க விஞ்ஞானிங்க, நீங்க சராசரி மனிதர்கள், you all belong to intelligent people. இவ்வளவு பார்க்கும்போது இவர்களுக்குள்ளே ஒன்று தென்படுகிறது. Certainly there is an intelligent being behind all these creations, and that intelligent being is none besides God himself. Amen. தெய்வம் தான். தெய்வம் என்று அறிந்த பிறகு ஏன் அவர்கள் தெய்வத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏன் ஒத்துக்கொள்ளவில்லை? காரணம் என்ன தெரியுமா உனக்கு? பரவலாக விவரம் அறிந்து சொல்லுகிறார்கள், அநேக நிபுணர்கள், அநேக விஞ்ஞானிகள் பாவத்திலே உழந்து கிடக்கிறார்கள். அசுத்தமான வாழ்க்கை. ஆனால் சத்தியமாகிய உலகத்திற்கு ஒளியா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து இயேசு கிறிஸ்து தெய்வம் என்று அறிக்கை செய்து இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் இனி குடிக்க முடியாது, இனி சிகரெட் பிடிக்க முடியாது, இனி கண்ட ஸ்திரீக்கு பின்னால போக முடியாது, இனி கண்டபடி பெண்கள் உடுத்த முடியாது. அதற்காக என்ன செய்கிறார் என்றால், தெய்வம் என்று தெரிந்தும், இயேசு தெய்வம் என்று தெரிந்தும் ஏற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய பாவத்திலேயே உழன்று வாழ்க்கையை முடிக்கிறார்கள். வாழ்க்கை முடிந்தது என்று சொல்ல முடியாது. ஒரு நாள் வருகிறது, நியாய தீர்ப்பு நாள். இவர்களை தேவனாகிய கர்த்தர் உயிரோடு எழுப்பி இயேசு கிறிஸ்துவினுடைய வெள்ளை சிங்காசனம் முன்பாக நிறுத்த வைத்து அவர்கள் செய்த பாதக பாவங்களுக்கு அவரை நியாயம் தீர்த்து அவர்களை நித்திய நரகத்திலே தேவன் தள்ளி போடுவார். யூதாஸ் காரியத்தை கண்ணால பார்க்கிறான், இவர் ஜலத்திலுமே நடக்கிறார். இப்ப தெய்வன் ஒத்துக்கொள்ளுகிற யூதாஸ் காரியத்தை ஒத்துக்கொள்ளுகிறேன். நான் எதிர்பார்த்த காரியம் இல்லையே. நீ என்ன எதிர்பார்க்கிறாய்? நான் இயேசுவை பின்பற்றின காரணம் என்னவென்றால் காலப்போக்கிலே ரோம சாம்ராஜ்யத்தின் கரத்திலிருந்து காலப்போக்கிலே ரோம சாம்ராஜ்யத்தின் கரங்களிலிருந்து இஸ்ரேல் ஜனங்கள் விடுவித்து ரோம சாம்ராஜ்யத்தின் கரங்களிலிருந்து யூதர்களை காலப்போக்கில் விடுவித்து சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி இந்த 12 பேருக்கும் ஒவ்வொரு பெரிய பெரிய பதவியை அவர் கொடுப்பார் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக பேதுரு என்னவா இருந்திருப்பார்? பூமியில இயேசு சாம்ராஜ்யத்தை அமைத்தால் பேதுரு டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்திருப்பார். ஏனென்றா எவன் காது அறக்கலாம், எவன் மூக்கா இருக்கலாம், இதுதான் அவருடைய எண்ணம். பேதுரு யூதாஸ் காரியத்தை என்ன இருப்பார்? ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்திருப்பான். யூதாஸ் காரியத்து எப்போ பணப்பை கையில இருக்கு. ஆனால் இவர் போக்கெல்லாம் பார்த்தா வித்தியாசமா இருக்கு. சரி, இவ்வளவு காலம் இவரோட நேரத்தை செலவழிச்சிட்டோம், போறோம், ஏதாவது ஆதாயத்தோட போலான்னு சொல்லி அவர் 30 வெள்ளிக்காசுக வித்து போட்டார். இன்னைக்கு எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பூமிக்குரிய பொருளாதார நன்மைக்காகவே நம்பி 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 இறுதியாக சத்தியத்தை விற்று போட்ட 30 வெள்ளிக்காசுக்காக சத்தியத்தை விற்று போட்ட, சத்தியமாக இயேசு கிறிஸ்துவை விற்று போட்ட யூதாஸ் காரியத்தை போல அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாது மட்டுமல்ல, அவரை அவமதிக்கிறார்கள். தேவஜனமே, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டவர்களா என்னால் எல்லா மனுஷர்களை பார்க்கிலும் நாம் பரிதவிக்கத்தக்கவர்களா இருப்போம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது.
இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டிருப்போமானால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கத்தக்கவர்களா இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் இம்மைக்காக மாத்திரம் நாம் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 19 வசனம். இம்மைக்காக மாத்திரம் 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 இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையோடு இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். ஆமென். இம்மைக்காக மாத்திரம்தான். நாராயணன் என்ற ஒரு நண்பர், என்னை விட 1 வயது பெரியவர். நான் நினைக்கிறேன் 1988 வருஷம் அவர் ரட்சிக்கப்பட்டார். நான் 88 வருஷம் தான் 3 ஊழியத்துக்கு வரேன். அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவருடைய தகப்பனார், நான் ஏற்கனவே சாட்சியில சொல்லி இருக்கிறேன் அவரை குறித்து. அவருடைய தகப்பனார் ஒரு அரசியல் கட்சியிலே ஒரு குட்டி தலைவர், பெரிய தலைவர், குட்டி தலைவர். அவருக்கு அவருக்கு என் மகன் எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, என் மகன் நல்லபடியா இருந்தா போதும், அதான் அவங்க அப்பா தகப்பனாருடைய எண்ணம். காரணம், அவர் அரசியல் தலைவர், எங்க இருந்தாலும் என் மகன் நல்லா இருக்கட்டும். ஆனால் நாராயணன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் இயேசுவே கெதியில் கிடப்பதை பார்த்தபோது அந்த குட்டி அரசியல் தலைவர் தன்னுடைய வழக்கத்தின்படி ஒரு கேள்வி கேட்டார் தன் மகன் நாராயணத்துல. அப்போ நாராயணனுக்கு ஒரு 42 வயது இருக்கும். 42 வயது. என்ன கேட்டார் தெரியுமா உங்களுக்கு? என்னப்பா கிறிஸ்டின் ஆயிட்டியே, என்னப்பா மகனே கிறிஸ்டின் ஆயிட்டியே, காசு கிடைக்குமா? கிறிஸ்டினானா காசு கிடைக்குமா? தேவனுடைய ஜனமே, தேவனுடைய ஜனமே, நான் ஏற்கனவே இதையும் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பால் பண்ணையில நான் வேலை செய்ய, பால்வள துறையில நான் வேலை செய்யும் போது ஒரு ஆபரேட்டர், ஒரு பக்கம் ஆபரேட்டர், இன்னொரு பக்கம் பாக்ஸர், பயங்கரமான பாக்ஸர். அது பத்தாது என்று சொல்லி அந்த ஆளு அந்த ஏரியாவில் பெரிய ரவுடி. அவர் ரட்சிக்கப்பட்டாரு. அவர் ரட்சிக்கப்பட்ட பிறகு பால்வளத்துறையிலே அந்த மாதவர பால் பண்ணையிலே பெரிய ஒரு சலசலப்பு ஏற்பட்டு விட்டது. சந்திரன் ரட்சிக்கப்பட்டுட்டானா, சந்திரன் இயேசுவை ஏற்றுக்கொண்டானா, சந்திரனுடைய வாழ்க்கை மாறி விட்டதா? எல்லாருக்கும் ஆச்சரியம். அவர் பேர் சந்திரன். தேவனுடைய ஜனமே, அந்த சமயத்தில் ஐயங்கார் ஒருவர் இருந்தார், அங்க சூப்பர்வைசர், ஒரு நாமம் போட்டிருப்பார். என் மீது அவருக்கு ரொம்ப பிரியம், அவர் மீதும் எனக்கு ரொம்ப பிரியம். காரணம் என்றால் ரொம்ப கண்ணியமானவர், ரொம்ப அன்புள்ளவர், ரொம்ப அவருக்கு எந்த விதமான பாகுபாடு வித்தியாசம்லாம் கிடையாது. என்கிட்ட ஒரு நாள் எனக்கு ஒரு இங்கிலீஷ் பைபிள் தாங்கன்னு கேட்டாரு. நான் இங்கிலீஷ் பைபிள் கொண்டு போய் கொடுத்தேன் அவருக்கு, அதை வாசிக்கணும். அவருக்கு அவருக்கு தெய்வத்தின் மீது பெரிய பற்று. அந்த ஐயங்காரு சுத்தி சில தொழிலாளி நிக்கிறாங்க. சந்திரன் எப்படி கிறிஸ்தவனா மாறிட்டானேன்னு சொல்லி, அவனுடைய குணம் மாறிடுச்சு, ரவுடித்தனம் தான் விட்டுட்டானே இருக்கும்போது. அப்ப டீ டைமுக்கு கொஞ்சம் மிஷின்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவாங்க. அந்த டீ டைம்ல சாதாரணமா எல்லாம் ஏதாவது சம்பாஷிப்பாங்க. அப்ப ஐயங்கார் ஒரு கேள்வி கேட்டாரு அந்த அவரை சுத்தி இருக்க தொழிலாளியை பார்த்து, மனுஷனுக்கு முக்கியமானது என்ன? மனுஷனுக்கு முக்கியமானது என்ன? என்னிடமே பைபிள் கேட்டு வாங்கினவர் அவர். காரணம் தெய்வ பயம் உள்ளவர் ஐயங்கார். என்ன கேட்டாரு? மனுஷனுக்கு முக்கியமானது என்ன? ஒரு தொழிலாளி சொன்னான் உயிர் அப்படின்னா. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் அவங்க சம்பாஷணைய. மனுஷனுக்கு எது முக்கியம் என்று ஐயங்கார் அவர்கள் கேட்ட பொழுது சூப்பர்வைசருக்கு தொழிலாளி பதில் சொல்கிறான், மனிதனுக்கு எது முக்கியம்? உயிர். ஐயங்கார் சொன்னாரு, இல்ல வயிறு. வேதமும் சொல்லுகிறது அவருடைய தேவன் வயிறு. இம்மைக்காக மாத்திரம் இயேசுவை பிடித்துக் கொண்டு யோபுக்கு எல்லாம் போய்விட்டது. எல்லாம் போனாலும் அவன் சொன்னான், அவர் என்னை கொன்றாலும் அவர் மீது நான் நம்பிக்கையா இருப்பேன். அவனை அவர் கொல்லவில்லை. அவன் இழந்ததெல்லாம் அவனுக்கு திருப்பி தந்தார். அவனை பெரிய ஒரு சாட்சியை மாற்றி அவன் பேரிலே ஒரு புஸ்தகத்தை எழுத வைத்து அந்த புஸ்தகத்தை வேதத்தில் ஒரு பகுதியாக வைத்திருக்கிறார் தேவன். காரணம்
பொருளுக்காக மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டவன் இந்த யோபு அல்ல. ஆமென். வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. வாசிங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. இம்மைக்காக மாத்திரம் நாம் இம்மைக்காக மாத்திரம், அதுக்கு மட்டும்தான். ஏன் பிள்ளைங்களுக்கு நல்ல பள்ளிக்கூடத்துல இடம் கிடைக்கணும்னு சொல்லி ஜெபிப்பது தவறு அல்ல. சரியான வீடு இல்ல, வீடு ஒன்று தாரம் என்று கேட்பது தவறு அல்ல. ஆண்டவரே வெளிநாட்டிலே கர்த்தாவே எனக்கு வேலை கிடைக்க வேண்டும், வீசா வாங்கி தாரம் ஜெயிப்பு தவறே அல்ல. ஆனால் இதை மட்டும்தான் லட்சியம், வேற ஒண்ணுமே கிடையாது. பரலோகத்தை குறித்து எண்ணம் கிடையாது, இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வரியை குறித்து எண்ணம் அக்கறையும் கிடையாது. அவளை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிக்க 1 கொரிந்தியர் 15:19. படத்தக்கர்களாய் இருப்போம். இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவில் நம்பிக்கொண்ட எவர்களோ அவள் அதிகமாக பரிதாபத்துக்குரியவர்கள். காரணம் என்னென்றால் கர்த்தர் தொடர்ந்து இப்படி நடத்த மாட்டார். பிள்ளை சின்னதா இருக்கும்போது மிட்டாய் கொடுப்பாங்க இல்லையா? எவ்வளவு கொடுப்பாங்க? கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. அதிகமா கொடுத்தா என்ன ஆகும்? வயிற்றுல பூச்சி வந்துடும். பிள்ளைக்கு என்ன ஆகும்? ஆரோக்கியமா இராது. ஓரளவு தான் மிட்டாய் கொடுப்பாங்க. இம்மைக்கான காரியங்களை நான் கேட்கும்போது கர்த்தர் கொடுத்துக்கிட்டே வருவார். ஆனா காலகட்டத்தில் இதையே நினைக்க கூடாதுன்னு சொல்லி புடமிடுவார். காரணம், நம்முடைய வாழ்க்கைக்கு களிம்பு நீங்கணும், நாம் வாழ்க்கை இருக்கிற எல்லா விதமான தேவையில்லாத காரியம் நீங்கணும். அப்படி தேவன் புடமிடும் போது, இதுவரைக்கும் இயேசு சாமியை பார்த்தேன், இனி நான் ஐயா சாமியை பார்க்க போறேன், நான் ஆரோக்கிய சாமியை பார்க்க போறேன். தேவச்சனவே அப்படிப்பட்டவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள். ஆமென். வாசிங்க 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ள இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிறோம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். யூதாஸ் காரியோத்தே, உன் கண்ணால நீ பார்த்தையே இந்த தெய்வம் ஜலத்தின் மேல் நடப்பது, உனக்கு உணர்வே இல்லையா? உணர்வு இருக்கு, அவர் தெய்வம் தான். ஆனாலும் நான் எதிர்பார்க்கிற ஆட்சி கிடைக்கல எனக்கு. இன்னும் அவர் ரோம சாம்ராஜ்யத்தை கருத்திருந்து நம்மை மீட்டெடுத்து, அதாவது தாவீதின் சிங்காசனத்தை அமைத்து அவர் அங்கே அமர்ந்து அவர் ராஜாவா இருக்கும்போது எங்கள் ஒவ்வொருவருக்கும் 12 பேருக்கும் ஒரு ஸ்தானத்தை கொடுப்பார். பேதுருவுக்கு டிஃபென்ஸ் மினிஸ்டர், அத பாதுகாப்பு அமைச்சர், நான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், நான் யாரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இதெல்லாம் யோசித்தா இவர் எப்ப பார்த்தாலும் வித்தியாசமா போறாரு. அவன் எந்த அளவுக்கு சோர்ந்து போறான் என்றால், இயேசுவை காட்டி கொடுக்க இயேசுவின் விரோதிகளிடத்துல தொடர்பு வைத்தான். அவன் ரகசிய தொடர்பு வைத்தான். முடிவில் இயேசுவை விற்றான். விற்று வாங்கின காசை அனுபவிக்க முடியாமல் தூக்கு மாட்டிக்கொண்டு செத்தான். நாண்டு கொண்டு செத்தான். எதற்காக இயேசுவோடு கூட இருக்கிறோம்? பேதுரு கிட்ட அதாவது தம்முடைய சீஷர்களை பார்த்து சொன்னாரு, எல்லாரும் கடினமான உபதேசம் சொல்லிட்டு போயிட்டாங்களே, நீங்களும் போக மனதா இருக்கிறீங்களா? பேதுரு சொன்னானே, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? அதை நான் சற்று இல்லஸ்ட்ரேட் செய்து சொல்லுகிறேன். இந்த மீனுக்காக அப்பத்துக்காக உங்க பின்னால நாங்க வரல, அதெல்லாம் நாங்க பார்த்துக்குவோம். எங்களுக்கு கிடைக்காத ஒரு காரியம் உண்டு, நித்திய ஜீவ வசனம். அது உம்மிடத்தில் மட்டும்தான் இருக்கு. யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு. எல்லாம் அநேகர் போயிட்டாங்க, அநேகர் இயேசு விட்டு போயிட்டாங்க. போயிட்ட பிறகு மீதமா இருக்கிறவர்களை பார்த்து இயேசு சொன்னாரு, நீங்களும் என்னை விட்டு போக மனதாய் இருக்கிறீர்களான்னு கேட்ட போது பேதுரு என்ன சொன்னா வாசிங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 67-68. ஜபத்துக்கு ஆயத்தப்படுங்க தயவாக. யோவான் 6ஆம் அதிகாரம் வசனம் 67-68 வாசிங்க. அப்பொழுது இயேசு பன்னிரவரை நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அப்பத்துக்காகவும் மீனுக்காகவும் உம பின்னால் நாங்க வரலையா, நாங்க பார்த்துக்குவோம். உழைக்கும் கரங்கள் எங்கள் இருக்கிறது, உழைக்கும் கரங்கள் எங்களுக்கு உண்டு. ஏனென்றால் அவன் மீனவன், அவன் பலசாலி. அதெல்லாம் பைபிள் இல்லாவிட்டாலும் நான் அதை இல்லஸ்ட்ரேட் பண்ணுகிறேன்.
உம்மிடத்தில் நாங்கள் வருவதற்கு ஒரே ஒரு காரணம், நித்திய ஜீவ வசனம். இன்னைக்கு இத்தனை பேர் இந்த லைன்ல இருக்கீங்களே, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ஹீலிங் ஏதாவது நடக்குதா? அதெல்லாம் நடக்கும், சில விடையில் நடக்கும். ஆனா நீங்கள் பிரதானமா இங்க வந்த காரணம் என்ன? அநேகர் வரவில்லை. அநேகர் லிங்க் நாங்க அனுப்புறோம், அநேகர் வரவில்லை. நீங்களே வருகிறீங்க. இந்தியாவிலிருந்து மகள் கோகிலா வருகிறார்கள். அவர்களுக்கு இப்ப இன்னும் நேரம் இந்தியாவில் பாருங்க. மகள் எதற்காக வந்திருக்கிறார்கள்? நித்திய ஜீவ வசனம். ஜெர்மனியில் இருப்பவர்கள் அங்க லைன்ல இருக்கீங்க, இங்கிலாந்துல இருக்கிறவங்க லைன்ல இருக்க எதற்காக? நித்திய ஜீவ வசனம். அற்புதம் நடந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தெய்வீக சுகம் நிகழ்ந்தால் ஸ்தோத்திரம். ஆனால் பேதுரு சொல்லுகிறான், நித்திய ஜீவ வசனத்துக்காக தான் உம்மோடு கூடவே நாங்க கிடக்கிறோம். யூதாஸ் காரியோத்தே இம்மைக்காக மாத்திரம் இயேசுவை பின்பற்றி கடைசியில் சத்தியத்தை விற்று வாங்கின பணத்தை அனுபவிக்க முடியாதபடி தற்கொலை செய்து கொண்டாயே. இம்மைக்காக மாத்திரம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் எல்லா மனுஷரை காட்டிலும் பரிதபிக்கத்தக்க மனிதர்களாக இருப்பார்கள். யாராவது ஒருத்தர் ஜெபிக்கப்படுது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கர்த்தருடைய வார்த்தை எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இதோ இந்த மத்தேயு அதிகாரத்திலிருந்து ஒவ்வொரு வாரமும் நாங்கள் தியானிக்கிறோம். ஒவ்வொரு வெளிப்பாடை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிறீர் கர்த்தாவே. இயேசு யார், இயேசு யார் என்பதை 12 சீஷர்களும் அறிந்திருந்தார்கள் கர்த்தாவே. ஒவ்வொருவனும் அறிந்திருந்தான் கர்த்தாவே. ஆனால் தேவனாகிய கர்த்தர் நீர் ஜலத்தின் மேல் நடந்தீர். எந்த தீர்க்கதரிசியும் நடந்தது இல்லை கர்த்தாவே. இவர் ஒரு தீர்க்கதரிசி, இவர் ஒரு மெசியா என்று சொல்லி அந்த 12 சீஷர்களும் கர்த்தாவே நினைத்திருக்க கூடும். ஏனென்றால் எலியா செய்தது போல, எலிசா செய்தது போல இவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருக்கிறார் என்று அவரை நினைத்திருக்கலாம். ஆனால் நீர் யார்? சகலத்தையும் சிருஷ்டித்தவர். உம்மை கொண்டு மூலமாக உம்மால் சிருஷ்டிக்கப்பட்டவைகள். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமானது, அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து. ஆம் தகப்பனே, இன்றைக்கு நீர் அப்பா எங்களோடு கூட கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. அந்த வார்த்தையானவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தீர் கர்த்தாவே. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு பெரிய மேலான சத்தியம் கர்த்தாவே. சிருஷ்டித்தவைகள் சிருஷ்டித்தவரை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. தீபக்கத்துரவே ரபஷந்துரபெலா கலபோ ரீஷியாபா. கர்த்தர் நீர் சிருஷ்டித்தீர். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் தேவனாகிய கர்த்தர். பகலை ஆள சூரியனையும் இரவில் ஆள சந்திரனையும் படைத்தவர் தேவனாகிய கர்த்தர். இந்த தண்ணீரையும் சிருஷ்டித்தவர் நீர் கர்த்தாவே. சிருஷ்டித்தவராகிய இயேசுவை அந்த சிருஷ்டிப்பு அது ஒரு நாளும் மேற்கொள்ள முடியாது கர்த்தாவே. ஆதலால் நீர் ஜலத்தின் மேல் நடந்தீர். அப்பொழுது தெரியும் ஐயா, அந்த 12 சீஷர்களுக்கும் தெரிந்தது, இவர் தேவனாகிய கர்த்தர். கர்த்தரை அல்லாமல் ஒரு தீர்க்கதரிசியால் ஜலத்தின் மேல் நடக்க முடியாது கர்த்தாவே. என் தேவன் எவ்வளவு பெரிய வெளிப்பாடு கர்த்தாவே. நீர் யார் என்பதை எடுத்து காட்டினீர் கர்த்தாவே. பேதுரு சொன்னானப்பா, அப்பா அவன் சொன்னான், கர்த்தாவே இந்த நீர் கர்த்தர், நீர் மெசியா, நீர் நான் எங்களுக்கு எல்லா உணவுகளும் கிடைக்கும். ஆனால் எல்லாவற்றையும் விட உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, அந்த வார்த்தை உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது என்று சொன்னான் கர்த்தாவே. அந்த பேதுருவுக்கு கிடைத்த வெளிப்பாடு யூதாஸ் காரியத்திற்கு கிடைக்கவில்லையே. அப்பா அவன் எல்லாவற்றையும் பார்த்தான். தண்ணீரின் மேல் நடந்ததை 12 சீஷர்களும் கண்டார்கள் கர்த்தாவே. அப்போஸ்தலர்கள் என அழைக்கப்பட்டவர்கள், மேலான சத்தியத்தில் நடந்தவர்கள், கர்த்தர் யார் என்று சத்தியத்தோடு இணைந்து ஊழியம் செய்தவர்கள் கர்த்தாவே. அவர்களுக்கு கர்த்தர் நீர் வெளிப்பாட்டை நீர் யார் என்று காட்டி நீர் கூறினீர் அப்பா, நான் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று சொன்னீர் கர்த்தாவே. எல்லாவற்றை அறிந்த பிறகும் கர்த்தாவே நீர் யார் என்பதை நடந்து காட்டினீர் கர்த்தாவே. நான் தீர்க்கதரிசி அல்ல, நான் தேவனாகிய கர்த்தர் என்று காட்டினீர். அதற்கு பிறகும் அவன் மறுதலித்தான் என்று அவன் கர்த்தாவே உம்மை காட்டி கொடுத்தான் என்று பார்க்கிறோம் ஐயா. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு காலம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், காரியங்கள் குடும்பங்களில் என்ன காரியம் நடந்தாலும் அப்பா, நாங்கள் இம்மைக்காக கர்த்தரை தேடுகிறவளா இருந்தோம் என்றால் எங்களுடைய முடிவு பரிதபிக்க கூடியதா இருக்கும் கர்த்தாவே. இரத்த நிலமாக மாறினது கர்த்தாவே. அவன்
யூதாஸ் காரியத்தினுடைய முடிவு நிலை என்று பார்க்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஒன்று சொல்லுவோம் அப்பா, வார்த்தையை பிடித்துக் கொள்வோம். அந்த வார்த்தை ஜீவனுள்ளவா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னீரே, அந்த வார்த்தைகளோடு இசைந்த வாழ்க்கை எங்களுக்குள் காணப்படட்டும் கர்த்தாவே. இம்மைக்காக உம்மை பற்றுகளா இல்லாமல் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கவன் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி முடிவு பரியந்தம் உம்மோடு நிலைத்திருக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நிறைய தேவ வார்த்தைகளை கேட்டோம் கர்த்தாவே. நீ எவ்வளவு கர்த்தாவே எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் என்றும் தேவனை பற்றி கொண்டவர்களுக்கு ஞானத்தை அளிக்கிற தேவன் என்று கர்த்தாவே எவ்வளவு வசனங்களை கேட்டோம். இந்த வார்த்தையை கொடுத்த ஐயாவை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட இணைவிடுங்க. துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பரலோக பிதாவே, ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாக உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட உலகமெங்கும் உள்ள பரிசுத்தரோடு கூட இன்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. ஆமென்.